சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் இன் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. Tour the Paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. யாராவது நம்புவாங்களா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்னா? அதனால தான் உண்மையை சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அப்படி வெட்டு. ஒட்டி தான் இருக்குது. என்ன வெட்டினே? எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் செஞ்சது எந்த ஃபுட்டு யூ மிஸ்? somehow get what I want in food. அவர் ஆங்கிலத்தில் என்ன சொன்னார் என்றால், எனக்கு எது வேணுமோ அதை கிடைக்க பெறுவேன். காதல் கோடவுன் ரசம் உங்களுக்காக ஸ்பெஷலாக செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய காதல் வரணும். ஞான பழத்தை பிழிந்து ரசம் அதுன்ற மாதிரி காதல் அதை பிழிந்து இதை ஒரு சில்பான்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ப்ரொப்போஸ் பண்ணுங்க இந்த கோழிக்கு. சரியா? ஏய், இது வேற மாதிரி இருக்குதே. ஏய் கோழி, நேத்தி வரைக்கும் உயிரோடு இருந்த, இன்னைக்கு எந்த வீட்டில் வந்து மாட்டிருக்க பத்தியா? கோழிக்கு ப்ரொப்போஸ் பண்ற அளவு காஞ்சி போய் கிடக்குறான். ஏய், உன் காதல் தெலும்பி வழியுதுரா. எப்பா மற்றவங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வைமேன். பறவைகள் பலவிதம் அவ ஒன்றும் ஊர் எம்ஜிஆர் பண்ணி I have a Muslim tattoo, Christian cross, Veda, mantras எல்லாமே பின்னாடி. என்னைக்கு வந்து ஒருத்தன் சாப்பிட்டுட்டு வெளியில வருது தங்கமா வருதோ அப்ப நான் ஒத்துக்கிறேன் அவன் செலிப்ரேட். 5 நிமிஷம் ஆச்சு 5 நிமிஷம். ஸ்டாருடன் சமையல் நிஜமாவே ஒரு ஸ்டார் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இவர். ஒரு சிறந்த நடன கலைஞர். ஒரே பள்ளிக்கூடத்துலேருந்து நாங்கள் ஒன்றா படித்தோம். அதுக்குன்ட்டு அவர் என் வயசு நினைக்காதீங்க. அந்த தம்பிக்கு 24 முடிஞ்சு இப்போ தான் 25 நடக்குது. பாலச்சந்தர் ஸ்கூலில் நாங்கள் ஒன்றா வந்தோம். நான் அழகனில் நடித்த போது அவரும் நடித்தார். அது ஒன்று தானே தவிர எனக்கு எல்லாம் கொட்டி போச்சு. அவருக்கு இன்னும் ஒன்று கூட கொட்டலை. பாருங்கள், அவர் தான் பப்ளு பிருத்விராஜ். பலருக்கு அவர் பப்ளு, சிலருக்கு அவர் பிருத்விராஜ். ஹாய் பப்ளு, எப்படி இருக்கீங்க? முதல்ல நசர் ஒரு சுத்தி போடுங்க. யாராவது நம்புவாங்களா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்னா? அதனால தான் உண்மையை சொல்லிட்டேன். இவர் பயங்கர டேஸ்ட்ஃபுல் மனுஷன். விதவிதமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதுல ரொம்ப, அதுவும் எங்க ஹோட்டல்ல வந்து மைசூர் மசாலா தோசை தானே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாரு. உங்க அம்மா சமைச்சதுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி உலகத்திலேயே worst cook அப்படின்னா எங்கள் அம்மா தான். என்னையா உங்க எல்லாமே தலைக்கிழருது. அவங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் வந்து தால் அண்ட் சிக்கன் ஃப்ரை, தால் ஃபிஷ் ஃப்ரை, தால் பிரெயின் ஃப்ரை. இது மட்டும் தான் அவங்களுக்கு வரும். அப்பப்போ ஃபோன் பண்ணி, அம்மா உலகத்துலேயே இந்த worst cook நீங்கள் தான், ஆனால் என் மனசு வந்து எனக்கு அந்த தாலும் அந்த ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிடணும்னு தோணும் அப்படின்னு. உங்க அம்மா நினைவு வந்து உங்களுக்கு நீங்க திருப்பியும் பேச்சுலர் ஆனதுக்கு அப்புறம் தான் வருது. ஸோ ஒரு லேடிஸ் டச் எப்பவுமே தேவை இருக்கு லைஃப்ல, இல்லையா? அதனால தான் நான் சமையல் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு சின்ன வயசுல ரொம்ப கிரேவ் பண்ணி சாப்பிட்டது என்னது? மை ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் சே ரசம் அண்ட் சிக்கன். அண்ட் இன்னைக்கு வந்து அவருக்கு நான் சமைச்சு கொடுக்க போறேன். அதுக்கு தான் ஷாப்பிங் போகிறோம். இந்த ஹோல் திங் இஸ் கோயிங் டு பி ஃபன். நான் என்ஜாய் பண்ண போகிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தோல்லாம் கொஞ்சம் கூட வேணாம் பாய். சரி, நல்லா கூட பீஸா போட்டுலாம். இல்லை பாய், இந்த இது கறி பீஸா போட்டுருங்க. கறி பீஸா போட்டு ரொம்ப சின்னதா இல்லாம கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி கறி பீஸா போட்டுருங்க. போடுங்க பாய். பார்க்கறதுக்கு ரொம்ப சுழுவா இருக்குது. ஆமா, இந்த இவர் செய்வார். இல்ல வெட்டுறது அவ்வளவுதானே. அது இது அதுக்கு இது வலிக்குங்கிற மாதிரி வெட்டுங்க பாருங்க. அவ்வளவுதான். அப்படி வெட்டு. ஒட்டி தான் இருக்குது. என்ன வெட்டினே? வெட்டு சார். ஒரு நாள் முடியவில்லை தம்பி. இருப்பா நான் வெட்டுறேன். அது சிக்கனை வெட்ட சொன்னா என்னது? பக்கத்து கடைக்காரங்க எடுத்துட்டு வந்துட்டான். முதல்ல பூண்டு எடுத்துட்டோம் ரசத்துக்கு.
காரம் சாப்பிடுவீங்களா கம்மியாக சாப்பிடுவீங்களா நீங்கள்? கம்மியாக காரம் ஐயோ இவ்வளோ காரம் இல்லை சும்மா வெறுமை ரெண்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. வேற கருவேப்பிலை கொடுமா, கொத்தமல்லி கொடு, கருவேப்பிலை. மிளகு சீரகங்கம்மா. மிளகு இது போதும். சோம்பு, பட்டை, மல்லி விதை. தீஸ் ஆர் ஒன்லி ஃபார் டைஜஷன் பர்பஸ். ஓகே, தீஸ் ஆர் வெரி குட். அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோ வெரி லெஸ் இன்க்ரீடியன்ட். இதோட முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். போகலாம். தேங்க்யூ. எனக்கு பயங்கரமாக பசிக்குது. எவ்வளோ நேரத்துக்கு சமைச்சு கொடுப்பீங்க? 5 நிமிஷம். கமான், எல்லாம் வாங்கிட்டோம், வீட்டில் போய் சமைக்கிறோம். 5 நிமிஷத்துக்கு சமைச்சு கொடுக்குறோம். ஓகே வாங்க. அந்த ஆள் மொட்டைங்க, என்ன மொட்டாங்க பார்க்குறான். என்னோட ஒரு 10-20 வயசு கம்மியா உங்களுக்கு? என்ன வயசு சொல்ல வேண்டாம், ஒரு 10-20 வயசு கம்மியாக இருக்குமா? 57. ஓகே, ஒரு நான் இது சொன்னால் என் வயசு வந்துருமே. ஆனால் 57 நம்ப முடியல. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ராயல் லுக் இருக்குது உங்களுக்கு. சீரியஸாக ஜோக்ஸ் அப்பார்ட். பேசிக்லி நான் ஒரு மிக்ஸ்ட் கலாச்சாரம். எங்கள் அப்பா வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் அண்ட் மை மதர் வந்து ஒரு சுன்னி முகல், அதாவது அந்த அக்பர் பாபர் ஷாஜான் இருக்காங்களா அந்த டிசெண்டன்ட் நாங்கள். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ முஸ்லீம் டாட்டூ, கிறிஸ்டியன் கிராஸ் அண்ட் வேதா மந்த்ராஸ் எல்லாமே பின்னாடி எழுதி. இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு மச்சம் இருக்குன்றாங்களே? இல்லை அது ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான். இல்லை உடம்புல மச்சம் இல்லை, ஃபுல்லாகவே ஒரே மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு ஆக்டர்னால் அவங்களது எல்லாமே எல்லாம் சொல்லணுன்றாங்க. அவங்களும் ஒரு மனுஷங்க, அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. நான் தான் சொல்லுவேன், என்னைக்கு வந்து ஒருத்தன் சாப்பிட்டுட்டு வெளியில் வருது தங்கமாக வருதோ அப்போ நான் ஒத்துக்கிறேன் அவன் செலிப்ரிட்டின்னு. சரி, நான் இது பர்சனல் இல்லை. நீங்கள் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கோம் லைஃப்பில், எல்லாருக்கும் இருந்திருக்கோம். எந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சது பேர்லாம் சொல்ல வேண்டாம், எந்த ஃபுட்டு யூ மிஸ்? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சமைச்சு தரதை விட நான் வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை மாற்றிடுவேன், ஹெல்த் கான்ஷியஸ் ஆக்கிடுவேன். அண்ட் அவங்க சமையல் அது ஏதோங்க நீங்கள் வந்து எது பிடிச்சது உங்களுக்கு? ஐ somehow get what I want in food. அதாவது அவர் ஆங்கிலத்தில் என்ன சொன்னார் என்றால், எனக்கு எது வேணுமோ அதை கிடைக்கப் பெறுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அது என்ன வகைரா வகைரா வகைரா. சிலருக்கு வந்து எழுதினா பாட்டு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு, சிலருக்கு மனைவிகள் அமைவதெல்லாம். எனக்காக பாட்டை மாத்துறீங்க? உனக்கு எழுதின வரைக்கும் அப்படிதாம்மா. காரம் தானே வேணாம், பெப்பர் இதில் போதும். ஃப்ளேவருக்கு ஒன்றே இது என்ன பண்ணுறேன், முழுசாக வச்சிடறேன். ஸோ வெறும் ஃப்ளேவர் மட்டும்தான் இறங்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஓகே பைத்தியக்காரன் ரசம். ஐயா இல்லை, உங்களுக்காக நான் ரெசிபி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஏதாவது ஒரு பேர் கொடுப்பீங்க? அது இப்படி ஒரு பேர் இருக்கா? ஏன் வைக்கலாமே? இல்லை, எங்கள் பேரில் என்ன இருக்குங்க? உங்களுக்கு என்ன ரசம் வைக்கலாம்னா, ரசம்ன்றது அந்த சாரை புழிஞ்சு அப்படியே எடுக்குது. காதல் ரசம் வைக்கிறவங்க. காதல் ரசம் என்ன வைக்கிறது முடிவு பண்ணி பண்ணுங்க. கலாய்க்கலாம் இல்லை தம்பி, வாழ்க்கையில் கலாய்க்கிறது இல்லை. எப்பவுமே வந்து ஒருத்தன் பண்ணுறான்னா வைத்தறிச்சல் இல்லை, ஏன்னா அவனால் முடியாது. வைத்தறிச்சல்னா என்ன தெரியுமா? ஜெலூசில். சொல்லுங்க, எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் கோயிங் ஆன் இன் யுவர் லைஃப்? நோ. நயா வளன்னு. சரி வாங்க சமைக்கலாம். மிஸ்டர், என்ன போய் பல மைல் தூரத்தில் நிற்கிறீங்க? இல்லை, இந்த சினிமாக்காரங்களே நம்பக்கூடாது சார். எவன்? நீங்கள் தான். நான் சினிமாக்காரன். 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியிருக்கீங்க. 5 நிமிஷம் சமையல் ஆரம்பிங்க சார். ப்ளீஸ் சமையல் ஆரம்பிங்க. என்ன சமையல் ஆரம்பிங்க? ஆரம்பிச்சாரு பசிக்குது. என்ன பசிக்குது? உங்களுக்கு ஆக்க தெரியவனுக்கு ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கணும். ஒரே தத்துவம்
எல்லாம் இருக்கு, எல்லாம் ஆவாதான் வருதுவா. நான் இப்போ செய்ய போது வந்து பெப்பர் சிக்கன், அதுவும் இவர் டயட் மாதிரி ரொம்ப இது இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ்க்கு. இதுக்கு ஒரு பவுடர், இந்த பவுடர் வந்து நீங்கள் ஆம்லெட்டுக்கும் போடலாம், இல்லை சிக்கனுக்கும் போடலாம். இது பார்த்துக்கோங்க. 1 2 3 ஸ்பூன், அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஓகே, 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை சும்மா ஒரு துண்டு பட்டை அண்ட் கருவேப்பிலை போட்டு, தனியா இருக்குது பார்த்தீங்களா, தனியா அதாவது மல்லி வந்து 1 ஸ்பூன், இது மாதிரி போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, வாசனையை பாருங்கள். சரி, நல்ல நடிகர் இல்லை, ரியலி நைஸ். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம சிக்கனுக்கு ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்களா, இதுவும் பிங்க்கு, இதுவும் பிங்க்கு, சேனலும் பிங்க்கு. இப்போது எண்ணெய் பாருங்கள், தம்பின்னு தான் கூப்பிடலாம் உங்களை, நீங்கள் வேற மாதிரி இருக்கிறீங்க. 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு, டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், அவ்வளோ. ஓகே, இந்த சிக்கனுக்கு வந்து மசாலா பொருள் எதுவுமே கிடையாது. நேர வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ஒத்த பச்சை மிளகாய் போடுறேன், சரியா? ஏன் சமைக்க கற்றுக்கிட்டீங்க? நான் லவ் பண்ணுறப்போ என் பொண்டாட்டி வந்து 3 சத்தியம் வாங்கிச்சு. அதில் முதல் சத்தியம், எனக்கு சமைக்க தெரியாது, நீங்கள் தான் சமைக்கணும்னுச்சு. ஓகே, எனக்கு சமைக்க தெரியும்னு சொல்லிட்டு சமையல் கற்றுக்கினேன். இது கொஞ்சம் ஆறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்ல ஹீட்டாக 1 டீஸ்பூன் போடுறேன். அது தலையிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையை போடுறேன். இதில் வந்து இவ்வளோ சிக்கனை போட்டால் ஆகாது, நான் பாதி போட்டு பாதி எடுத்து வச்சுனேன். 1/2 கிலோ தான் போட போகிறேன், சரியா? மிச்சத்தை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. தம்பி, உங்களை தான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் ஏதோ ரசம் சொன்னீங்களே? ஆமாங்க. ஏய் எப்பா, தசரத மகாராஜான்னு இருந்தார். ஒன்றா இருந்தாலும் அவருக்கு 60,000 பொண்டாட்டியாம். அதனால ஒரு பொண்டாட்டி ரசம் வைக்கும், ஒரு பொண்டாட்டி சிக்கன் இருக்கும். நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன். இரு, 1 முடிச்சுட்டு தான் அடுத்தது. இதை வெறும் மூடி வைக்கிறேன், சரிங்களா, சிக்கன் வேகத்துக்கு. இப்போ ரசத்துக்கு நம்ம அரைப்போம். காதல் கோடவுன் ரசம் உங்களுக்காக ஸ்பெஷலாக செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய காதல் வரணும். ஞான பழத்தை பிழிந்து ரசம் அது என்ற மாதிரி காதல் அதை பிழிந்து. சரியா? என்ன நான் சமையல் தான் செய்கிறேன், நான் ஒன்றையா செய்கிறேன். என்ன தம்பி, வா தம்பி. மிளகு, ஓகே, இதில் காரமே மிளகு தான், சரியா? ரொம்ப காரம் சாப்பிட மாட்டீங்களா? ஆமாம். ஓகே, அதுக்கு பூண்டு, சீரகம் சும்மா, ஓகே, சும்மா 2 கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, அது பாருங்கள், லைட்டாக பெருங்காயத்தூள். இப்போ அதை அரைச்சிட்டு வரக்குள்ள புளியை ஊற வச்சிருவோம். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி எடுத்துருக்கிறேன். இது நல்லா ஊறும். இது வெந்நீர் போட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறும். இதை ஒரு சில்பான்ஸுன்னு நினச்சிக்கோங்க. ப்ரொப்போஸ் பண்ணுங்க இந்த கோழிக்கு. ஏன்னா அது என்ன 1000 கலை 64 கற்று வச்சுருக்கிறீங்க. நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குறோம். ப்ரொப்போஸ் பண்ணுங்க. ஏய் வரியா? ஏய், இது வேற மாதிரி இருக்குதே. ஏப்பா, காதல் ப்ரொப்போஸ் பண்ணுன்னா அது போதும், அவர் சொன்னால் வந்துடுவாங்க. வரியா? அவ்வளோதாங்க. ஏதோ மந்திரவாதியா? வேற எதுவும் பெருசாக ட்ரை பண்ண வேண்டாம். பெருமை வான வந்துருவாங்களா? வேணாம், பாருங்களேன். என்ன மையம்? என்ன பாருங்க. ஏய் வரியா? நான் வர மாட்டேன். சில்போன்ஸு. ஏப்பா, இவன் கூப்பிடுற விதத்தை பார்த்தா செத்த கோழி எழுந்து வந்துடும் போல இருந்து. ஏய் கோழி, நேற்று வரைக்கும் உயிரோடு இருந்த, இன்னைக்கு எந்த வீட்டில் வந்து மாட்டிருக்க பத்தியா? கோழிக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற அளவுக்கு காஞ்சி போய் கிடக்குறான். போ, வயிற்றுக்குள்ளே போ. என்ன பண்ண ஒன்று. இப்போ எப்படி நீங்கள் கூப்பிட்டீங்க? ஏய் வரியா? ஏங்க, இது வேற மாதிரி இருக்குதுங்களே. நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு எனக்கு. வெந்துருச்சா பாருப்பா. வந்துருச்சு. முதல்ல உப்பு. இப்போது நீங்கள் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதால உப்பு கம்மியாக தான், 1/2 உப்பு தான் சாப்பிட்ணும். நீங்கள் கம்மியாக போட்டிருக்கேன், வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதாங்க. கொத்தமல்லியை மேலே போட்டு இதை மூடியை போட்டு ஒரு ஓரம் தள்ளி வச்சுட்டா அந்த பெப்பர் அதுக்குள்ளே போய் நல்லா வரையும். சரியா? இப்போ ரசத்தை தாளிப்போம். ரெடியா? இப்போ ரசம் இது பாரு, நான் சொன்னேன்ல 5 நிமிஷத்தில் பண்ணுறேன், நீ டைமர் வச்சுக்கோ. ரசம் எவ்வளோ நேரத்தில் ஆகுது பாரு. இப்போ இங்கே பாரு, எண்ணெய் எவ்வளோ போடுறேன் பாரு. ஆமாம், ஃபஸ்ட்டு அதான் பார்க்குறேன், எவ்வளோ எண்ணெய் போடுறீங்க. இட்ஸ் நாட் even a ஸ்பூன். ஓகே, எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா கடுகு
ஓகே, சும்மா ஒரு இது அரை ஸ்பூன் கணக்குது கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே 2 வெந்தயம். இது பாருங்கள், இவ்வளோ தான் ரவுண்டு பாருங்கள், 4 5 வெந்தயம் போட்டாச்சு. கருவேப்பிலை அதை வெடித்து ஒன்று போடலாம். காஞ்ச மிளகா சும்மா வாசனைக்கு 2 சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், ஒத்த பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துரு. இதை அதில் போடணும். இதில் தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. இது சும்மா 2 வணக்கிட்டு உப்பு. தம்பி, நீ செய்கிற தப்பு, அதை அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் இந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த அரைச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இது வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை போட்டு ஒரு ஆட்டி அப்படியே அதை ஊற்றணும். எல்லோரும் கடைசியில் போடுவாங்க கொத்தமல்லி, நான் முன்னாடியே போட்டுருவேன். அப்போ தான் அந்த எசன்ஸ் இறங்கும். பெரிய தீயில் வைக்கலாம். வச்சுட்டு இவ்வளோ தான் என் ரசம் ரெடியா. ரசம் எப்பவுமே கொதிக்கூடாது, கடுத்து போயிடும். அப்படி அது நிறையா வர்றப்போ அது தலையில் கொஞ்சம் பச்சை தண்ணியை கொட்டி மூடி வச்சிடணும். போதுமா? இது உன் சோக வாழ்க்கை மாதிரி கம்மியாக இருக்கு, உன் காதல் வாழ்க்கை மாதிரி பெருசாக நிறைய எடுத்தா. கொஞ்சம் உப்பு தேவை. அது வைங்க. இப்போ அது கொதிச்சு ஏய், உன் காதல் தெலும்பி வழியுதுரா. எப்பா மற்றவங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வைமேன். சில பறவைகள் வந்து ஒன்றே லைஃப் லாங் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பறவை நான். நீ வந்து பறவைகள் பலவிதம் ஒன்றும் ஊர் எம்ஜிஆர் மாதிரி பண்ணி அதான் என்ன வந்து அவர் மாதிரி பண்ண சொன்னீங்களே, நாடி நரம்பெல்லாம் அவர் தானே. இங்கே ரசத்தை வரையா கூப்பிடு, எம்ஜிஆர் மாதிரி. வரியா? கூப்பிடுங்க, வருதா பாப்போம். பக்கப்பா பசிங்க, பசியில் என்னென்னமோ வருது. எல்லாம் காதல் பசியில் இப்படி தான் கூப்பிட்டு காதல் பசி, வெறும் பசி. வாங்க. பார்த்தீங்களா, லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நுர வந்துருச்சு. நிப்பாட்டிட்டு இது தலையில் கொஞ்சம் பச்சை தண்ணியை கொட்டிட்டு மூடிடணும். அவ்வளோதான், ரசம் ரெடி. 5 நிமிஷம் தான் ஆச்சா. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினா இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். பார்ப்போம். பாருங்க, வெக்கப்படாமல் உங்கள் வீடு மாதிரி நினச்சி சாப்பிடணும் பிருத்விராஜ். ஹாப்பி தானே உங்களுக்கு? எண்ணெய் இல்லாமல் செஞ்சுருக்கேன்ல. டேஸ்ட்டில் எந்த குறவும் இல்லையா? சாப்பிட்டு பார்த்தா சொல்ல முடியும். சாப்பிடுங்க. ரசம் எப்பவுமே ரசத்தை இப்படி கலக்கிட்டு அதுக்கப்புறம் மேலோடு அப்படி எடுத்து அப்படி ஊற்றணும். அப்படி முதல்ல சிக்கன் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிடுங்க. எம்ஜிஆர் சொல்லுவார், அதாவது ருச்சியான சாப்பாடு வந்து ஏழைகள் தான் சாப்பிடுவாங்க அப்படி. ஏன் தெரியுமாங்க? ஏன்னா கம்மியான இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப இது கிடையாது, இல்லை இருக்கும். ஏழைங்க வந்து பசியோடு சாப்பிடுவாங்க. நல்ல பசியில் இருக்கும்போது தான் சாப்பாடோடைய அந்த ருசி அருமை தெரியும். அது அவர் சொன்னார். இப்போ இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த நவீன எம்ஜிஆர், பசியில் ருசி மறந்துருச்சு, நீ எதை வச்சாலும் நல்லா தான் இருக்க போதுங்கிறாரு. இல்லைங்க, ஆஹா, எல்லாம் ரசம். நீங்கள் சொன்னீங்க இந்த ரசம் வந்து கெடாது. ஏன் அப்படி? சுத்தமான மனசில் செய்கிறோம். அது இல்லாமல் இந்த இன்க்ரீடியன்ஸ் கெட்டு போகிற இன்க்ரீடியன்ஸில் சாமி ரூம் பார்த்தேன், எல்லா சாமியும் வச்சுருக்கிறீங்க. அதாவது யார் வேணால் வந்து இந்த வீட்டில் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கலாம். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? ஹீரோயின்ஸ் வந்து ஐஸ் பாக்ஸ் வச்சுப்பாங்க. பெரிய ஹீரோயின்ஸ் சாவித்ரி அம்மா, இந்த மாதிரி அந்த பீரியடில் இருந்து லெஜெண்டரி ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா? சாவித்ரி அம்மா கூட நடிச்சிருக்கீங்களா? ஜெயலலிதா அம்மா கூட நடிச்சிருக்கேன். ஸோ சைல்டு ஆர்டிஸ்ட் நீதினு ஒரு படத்தில். சொல்லுங்க. ஐஸ் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஐஸ் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. கம்பல்சரி அதில் வந்து ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் இருக்கும். இங்கே வாப்பா அப்படின்னு வர வச்சு மடியில் உட்கார வச்சு இந்த சாக்லேட் கொடுப்பாங்க. எப்போது 3D சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு ருசியாக இருக்கும். ஷூட்டிங்கில் யாராவது நீங்கள் இதயத்தை திருடுவீங்க, அது தெரியும். ஆனால் சாப்பாடு திருடி இருக்கீங்களா? ஸோ அந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் அப்படியே வெளியில் உட்காந்து காத்தோட்டமாக ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுவோம். இப்போ அது கொஞ்சம் மாறி போய் அவங்க கேரவனுக்கு போயிடுறாங்க. உங்கள் பையனுக்கு சமைச்சு கொடுத்தது உண்டா? பையனுக்கு சமைச்சு கொடுத்ததில்ல. பட் முந்தி வந்து ஷூட்டிங் எங்கே போனாலும்
அவரை கூட்டிகிட்டு போயிடுவேன். சிங்கப்பூர், மலேசியா, ஸோ எந்த ஃபாரின் போனால் என் பையனை கூட்டிட்டு போயிடுவேன். அவர் வந்து பியூர் வெஜிடேரியன் பேசிக்கலி. என் பையன் அவனுக்கு வெஜிடேரியன் பிடிக்கும் அண்ட் இந்தியன் சாப்பாடு மட்டும் தான் பிடிக்கும். நான் ஒன்று கேட்க நினச்சேன், நீங்கள் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், நேஷ்னல் அவார்டு வின்னரு, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தீங்க? உங்களுக்கு தான் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியிலேயே ட்ரைனிங் இருக்குது. நல்ல கேள்வி. இப்போ ஸ்கூலில் படிப்பு வரல எனக்கு. ஸோ எங்கே நம்ம போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம், இதுக்கப்புறம் நம்ம எங்கே காலேஜ் போக போகிறோம், எப்படியே போர்டு எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுச்சு. எங்கள் அப்பாட்ட போய் நான் வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் ஏன்னா ஆக்டர் தானே அப்படின்னு டிசைட் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு நான் ஆக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நான் சொன்னேன் ஐ வாண்ட் டு ஜாயின் த லண்டன் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாட்டிக்ஸ், அப்புறம் NSD இன் பூனா, இன் டெல்லி, பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட், ஆச்சா பூச்சான கட்சியில் அந்த அடையாளம் கொண்டு போட்டாங்க போடா உங்களை, அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். இப்போ சிக்கனை கூட வரியா அப்படின்னீங்களா? அது மாதிரி படிப்பை பார்த்து வரியான்னு கேட்டுக்க வேண்டியது தானே? வரமாட்டேன்னு இருந்துச்சு. நிறைய கூப்பிட்டா ஏங்க நீங்கள் கூப்பிட்டு வராதது படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை. பேசிக்காக இது வரைக்கும் வெளியில் தெரிஞ்ச ஒரு பிருத்விராஜோட இன்னைக்கு நான் பார்க்குற பிருத்விராஜ், இவ்வளோ வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், ஒரு ரசம், ஒரு சிம்பிள் ரசத்துக்கு அடிமை. ஆமாம் ஐட்டா நிஜமாக இது சும்மா விளையாட்டுக்காக இது காதல் கோடான் ரசம்னு சொன்னோம். இது ஒரு சாதாரண ஒரு ரசம், ஒரு சிம்பிள் ரசம், அதுவும் ஒன்றும் இல்லை அதில். இல்லைங்க, வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது சிம்பிளான விஷயத்தில் தான் இருக்குது. ஆமாம், நம்ம தான் ஏதோ எங்கடா பிரியாணின்னு தேடிட்டு போகிறோம். இதில் தான் சந்தோஷம் இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் ஹாலிவுட்டுக்கும் போனோம் நீங்கள். ஓகே, ஏன்னா எல்லா சாப்பாடும் சாப்பிட்ருக்கீங்க எங்கள் இந்தியா முழுக்க விதவிதமாக. வெளிநாட்டில் போயிட்டு ஹாலிவுட் சாப்பாடும் சாப்பிட்ணும் நீங்கள், ப்ரொடக்ஷன் சாப்பாடுன்னு. நான் என்னதுக்கு சிரிக்கிறேன்? சரி, நீங்கள் சாப்பாடு பற்றி தானே பேசுகிறீங்க? ஏய், ப்ரோக்ராமே சாப்பாடை பற்றி தாயா. மறண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் ஓகே என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன் இல்லாமல் பேசினா தான் இன்றைக்கி யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிறாங்க. போங்கப்பா, நான் சாப்பிட்றேன். சரி, சாப்பிடு. ஓகே, see you in the next episode. Bye. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day.